வணக்கம் மக்களே. நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் சம்மர் சீசனில் காய்க்கிற பழங்களை பற்றி நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே வரோம். அதில் இன்றைக்கி மாதுளம் பழம் வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு. இந்த சம்மர் சீசனில் மாதுளம்பூ நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக காய்க்கும். இந்த மாதுளம் மரத்தை நம்ம ஒரு சின்ன கேனில் தான் வச்சுருக்கோம். வச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது. மரம் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுனால ஈஸியாக நிறைய காய்கள் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய காய் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த வெயில் காலத்தில் மாதுளை ஈஸியாக வளரும். ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை. தண்ணி கூட கொஞ்சமாக விட்டால் போதும். இது பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம ரெட் கலரில் உள்ளே இருக்கும் பல்பெல்லாம். சாப்பிடும்போது செம்ம ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும். இதே மாதிரி ஒரு 10 காய் அண்ணாண்ட பக்கம் விட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சிம்பிளான டிப்ஸ் என்ன பண்ணால், கடலை புண்ணாக்கு கொஞ்சோண்டு கரைச்சி மாதத்துக்கு ஒரு முறை விட்டாவே போதும். காய்களும் நல்லா பெருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் காய்கள் நிறைய விற்காது. ஒரு இதுவில் 10 பிஞ்சு அது மாதிரி வரும். இவருங்க நிறைய புஞ்சுகள் எல்லாம் பெருசாகிட்டே வருது.